சட்ட முன்வடிவு இன்றைக்கு சட்டப்பேரவையில் ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற சட்ட முன்வடிவுடைய நகல் மெரினா இளைஞர்களிடம் தற்பொழுது காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதை ஆராயும் பணியில் இங்கு இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள் இவர்கள் ஒன்று வழக்கறிஞர் குழு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக தற்பொழுது ஆராய தொடங்கிவிட்டார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஏராளமான இளைஞர்கள் தற்பொழுது மைய பகுதிக்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தொடர்ச்சியாக கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறை சொல்கிறார்கள். அவர்கள் அமைதியான முறையில் தான் தொடர்ந்து அறவழியில் தான் இந்த போராட்டம் என்பது இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை முதல் முறையாக சர்வீஸ் ரோடு என்று சொல்லக்கூடிய இந்த திடல் பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொன்னது போல நைட்டிலிருந்து பல பேச்சாளர்கள் பேசினாங்க. அவங்க பேச்சில் நம்ம கேட்டது என்னன்னா, நம்மளுக்கு இது அவகாசம் வேண்டும். அந்த அவகாசத்தை பொறுத்துதான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். சட்ட வல்லுநர்களை கொண்டு தற்பொழுது மயிலாப்பூர் டிசி பாலகிருஷ்ணன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மயிலாப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் பிரதான விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே உள்ள பிரதான பகுதியில் தற்பொழுது மயிலாப்பூர் காவல்துறை துணை ஆணையர் டிசி என்று சொல்லக்கூடிய அவர்தான், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிதான் இந்த அவருடைய காவல்துறைக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த பிரதான பகுதி இருக்கிறது. அவர் தற்பொழுது உரையாற்ற தொடங்கி இருக்கிறார். அவருடைய பேச்சை தொடர்ந்து நாம் நேரலையில் பார்க்கலாம். சாதாரண சீரழிவு இருக்கக்கூடிய மாணவர்கள் இதற்கு மேல் கூடியிருப்பவர்களை வீடியோ காலிங் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போன்ல ஒரு 2 நிமிஷம் இருங்க. கிளாரிட்டியா பேசணும். தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஏன்னா இது சட்ட ரீதியான விஷயங்களை கேட்டு உங்களுக்கு தெளிவா சொல்லுவோம். ஐயா, நீங்க பேச வேண்டிய விஷயம் தயவு சொல்லுங்க. ஏன்னா அவங்க சட்ட ரீதியான விஷயம் பேசிட்டு ஐயா பேசும்போது தயவு செய்து குறுக்கிட வேண்டாம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம கேட்கணும். அப்புறமா தான் நம்ம சொல்லணும். நம்ம சத்தம் போடக்கூடாது. யாரும் தயவு செய்து எந்திரிக்காதீங்க. அங்க நிக்கிற நண்பர்கள் கையெடுத்து கும்பிடுறாங்க. நிக்கிறவங்க தயவு செய்து உட்கார சொல்லுங்க. உட்கார சொல்லுங்க. போயிடு போ. அவங்க என்ன பேசுறாங்க ஓபன் ஆடியோ வச்சுலாம். தயவு செய்து உட்காருங்க. லைவ்ல காட்டுங்க. எல்லாத்தையும் லைவ்ல போயிட்டு இருக்கா பாரு. அப்படியே பின்னாடி லைவ் பண்ணி விட்டுருங்க. லைவ் பண்ணுங்க. பில்டிங் மாதிரி வந்து நிட்டியாப்பா. யாரும் இருக்கக்கூடாது. அவருடைய போராட்டம் முடிவுற்றது. இதற்கு மேல் யாரும் இருக்கக்கூடாது. இன்று அதிகாலை முதலே காவல்துறையினர் மெரினா பகுதியில் குவிக்கப்பட்டு அங்கிருக்கும் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அங்கு 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றும் காட்சிகளை நாம் காலை முதலே பார்த்து வருகின்றோம். அங்கிருந்து களத்தகவலை நமது செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் பல்வேறு அறிவுறுத்தல்களை அங்கிருக்கும் போராட்டக்காரர்களுக்கு அறிவுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் பேசும்போது உங்களுடைய கருப்பாடுகள் இருக்கிறது, காவல்துறை அதற்கு உடன்படாது என்ற ஒரு கருத்தையும் அங்கு முன்வைத்திருந்தார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு போராட்டக்காரர்களாக காவல்துறையினர் வெளியேற்றும் காட்சிகளையே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மெரினா வீதியெங்கும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தற்போது காவல்துறையினர் அவர்களிடையே பேசி வருகிறார்கள்.
தொடர்ந்து போராட்டக்காரர்கள் ஒவ்வொருவராக வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து 7வது நாளாக இந்த மெரினாவில் போராட்டக்காரர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் பேசும்போது முக்கியமாக இது அங்கிருக்கும் மாணவர்கள் இளைஞர்களுக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றி என்றும் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இது 7வது நாளாக நடைபெற்று வருவதால் இதனை பரிசீலித்து இதன் பின்னர் இன்று சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் நிரந்தர சட்டமாக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் அங்கு கூறியிருக்கிறார்கள். இதற்கு மாணவர்கள் தரப்பில் ஒரு நாள் கால அவகாசம் கேட்கப்பட்டதாகவும் இங்கு அங்கிருக்கும் செய்தியாளர் நம்மிடமே கூறியிருக்கிறார். தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதை நாம் இங்கு நேரலையில் பார்க்கக்கூடியதாகவே இருக்கிறது. தொடர்ந்து மாணவர்கள் சிலர் வெளியேறுவதையும் சிலர் அங்கு அமர்ந்து இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து செய்தியாளர்கள் அப்போது நமக்கு தகவல்களை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறை நண்பர்களே, வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வந்து அவசரப்படாதுங்க. ஆய்வாளர்களை கூட்டிட்டு வாங்க, அங்க நிக்க வேண்டாம். அந்த சகோதரர்களை போய்விடுவார்கள், நீங்க வாருங்கள். வாங்க, அந்த பக்கம் வாங்க. தற்போது போராட்டக்காரர்களிடம் அவசர சட்டம் குறித்து விளக்கமாக எடுத்து கூறினார். குறிப்பாக அதிலும் நிறைய பேருக்கு இருக்கும் சந்தேகங்களை அவர் விளக்கி கூறினார். இது தொடர்பாக அங்கு இருக்கும் நமது செய்தியாளர் விவேக்கிடம் பேசலாம். விவேக், அவசர சட்டம் குறித்து தற்போது துணை ஆணையர் போராட்டக்காரர்களிடம் தெளிவாக விளக்கியுள்ளார். இந்த சூழ்நிலையில் போராட்டக்காரர்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு, அவங்க இது குறித்து என்ன சொல்றாங்க, தற்போது கலைந்து செல்லும் மனநிலைக்கு அவங்க வந்திருக்காங்களா? சிவரஞ்சனி, இந்த போராட்டமானது மிக தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவசர சட்டம் என்கிற அந்த சொல்லாடல், மிக குறிப்பாக அந்த குறிப்பிட்ட சொல்லாடல், அதன் விளைவாக இவர்களுக்கு அந்த சட்டம் குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை. அந்த அவநம்பிக்கையை நீக்குவதற்காகத்தான் தொடர்ச்சியாக அரசு தரப்பும் காவல்துறை தரப்பும் இங்கே முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுவினரை 3 இடங்களில் இருந்தவர்களை இவர்கள் அப்புறப்படுத்துவதற்குரிய முயற்சியில் ஈடுபட்டு தற்பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே கூடியிருக்கிறார்கள். மைய பகுதியாக இருந்த விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிராக இருந்த திடலில் தற்பொழுது எல்லா போராட்ட குழுவினரும் ஒன்றாக திரண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய வளையம் போல அமைத்து அந்த வளையத்தில் ஒருவருக்கொருவர் கையை கோர்த்து கொண்டு உள்ளே நுழைய முடியாதபடியான ஒரு அரணாக அவர்கள் தங்களை கருதி அங்கே அமர்ந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மயிலாப்பூர் துணை ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசிய பிறகும் கூட பேசிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையும் அதுதான் அங்கே நிர்வாகம் நீடித்தது. வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வெவ்வேறு இடங்களில் அமர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருந்தவர்கள் அங்கே இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு இங்கே அனுப்பிய பொழுது அவர்களிடம் போலீசார் கொஞ்சம் கடுமையாக நகர்ந்து கொண்டதாக அவர்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது. அதை நோக்கி அவர்கள் நம்மை நோக்கியும் அதே போல போராட்ட குழுவினை நோக்கியும் ஒற்றுமையாக தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கோஷங்களை தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவசர சட்டம் குறித்த அந்த விளக்கமானது பாலகிருஷ்ணன் அவர்களால் வழங்கப்பட்டது. முன்னமே சொன்னபடி ஒரு அவநம்பிக்கை இருப்பதை தொடர்ச்சியாக நீக்குவதற்காகத்தான் அரசு தரப்பும் காவல்துறை தரப்பும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. நேற்று ஜல்லிக்கட்டு பேரவையை சேர்ந்த அமைப்பாளர்களாக இருக்கட்டும் அல்லது இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி போன்றவர்களாக இருக்கட்டும், அவர்களும் அவசர சட்டத்தை குறித்து எங்கள் நம்பிக்கை இருப்பதாகத்தான் பதிவு செய்திருந்தார்கள். ஆக அவசர சட்டத்தை குறித்து இங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு, போராட்ட குழுவினருக்கு, இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை நீக்கக்கூடிய பட்சத்தில் தான் இந்த போராட்டமானது அவர்களுடைய மனதிலிருந்து முழுமையான ஒரு முழு மனதோடு அவர்கள் வெளியேறக்கூடிய நிலைக்கு அவர்களை கொண்டு வரும். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் செல்லக்கூடும் என்ற ஒரு நிலைதான் தற்பொழுது இங்கே நிலவுகிறது. விவேக், மயிலாப்பூர் டிசி பாலகிருஷ்ணர்களுக்கு பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த மாணவர்கள் கலையாவிட்டால் காவல்துறையினர் அடுத்த நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? அங்கு அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கான தேவை ஏற்படாது என்றுதான் முன்னமே நம்முடைய காவல்துறை உயரதிகாரிகளும் தெரிவித்திருந்தார்கள். இங்கே வந்து பேசிக்கக்கூடிய இணையாளர்களாக இருக்கட்டும் அல்லது உதவியாளர்களாக இருக்கட்டும், அப்படியான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படுத்தி விடாதீர்கள் என்றுதான் அவர்கள் முதல்நிலை கோரிக்கையாக வைத்தார்கள். ஆனால் அந்த போராட்ட குழுவில் அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர்ச்சிமயப்பட்ட ஒரு நிலையில் அங்கிருந்து கலந்து செல்ல தயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களையே காவல்துறையினரை பார்த்தே நாங்கள் உங்களுக்காகவும் சேர்த்துதான் போராடுகிறோம் என்று அவர்கள் கோஷங்களை எழுப்புகிற பொழுது அவர்களை கொஞ்சம் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த வேண்டிய நிலைக்கு அங்கு அவர்கள் ஏற்படுகிறார்கள். அது ஒரு தேவையற்ற பதற்றத்தை இந்த சூழ்நிலையில் இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படி அகற்றப்பட்டவர்களும் சேர்ந்து இந்த இடத்தில் தற்பொழுது ஒன்றாக அமைந்திருக்கிறார்கள். விவேகானந்த இல்லத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய திரளில் கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 பேருக்கு மேலாக சேர்ந்து ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது.
காவல்துறை பணியாளர்களை பொறுத்தவரையில் வெவ்வேறு இடங்களில் அவர்கள் பிரிக்கப்பட்டு வைத்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விவேகானந்தர் இல்லத்திற்குள் உள்ளாக ஒரு பகுதியினர், அதே போல் விவேகானந்தர் இல்லத்திற்கு வலதுபுறமாக ஒரு பகுதியினரும், விவேகானந்தர் இல்லத்துக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் மாளிகை பகுதியில் ஒரு பகுதியினரும் பயன்படுத்தப்பட்டிருந்தார்கள். தந்தை பெரியார் மாளிகை பகுதியில் இருந்தக்கூடிய அந்த போராட்டத்தினரை அவர்கள் சுற்றி வளைத்து, நாலாபுரமும் காவல்துறை பணியாளர்கள் சுற்றி வளைத்து தான் வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்பொழுது எல்லா காவல்துறை பணியாளர்களும் விவேகானந்த இல்லத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய காமராஜர் சாலையிலேயே அவர்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். அனைத்து பணியாளர்களும் அங்கே வருமாறும் அவர்களுக்கு தேவையான அங்கே அறிவிப்புகளானது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த போராட்டமானது நீலக்கூட பட்சத்தில் இருக்கக்கூடிய போராட்ட குழுவினர் தங்களுடைய போராட்டத்தை கலத்துக் கொள்ள மாட்டோம் என்கிற அந்த எண்ணத்தில் அந்த போராட்ட குணத்தை உறுதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தந்தை பெரியார் மாளிகைக்கு முன்பாக எப்படியான ஒரு சூழ்நிலை கையாளப்பட்டதோ, அதாவது 4 புறமும் போலீசார் சுற்றி வளைத்து முடிந்த அளவு அவர்களை அப்புறப்படுத்துவது, வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்துவது என்கிற ஒரு நிலையைத்தான் இங்கே கையில் எடுக்க முடியும் என்றுதான் நான் நம்புகிறோம். இதில் நமக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருப்பது, அவர்கள் கையில் லத்தியோ அல்லது வேறு விதமான தாக்கு ஆயுதங்களோ இல்லை என்பதுதான் ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை அவர்களுக்கு ஒளிபெருக்கையில அறிவிப்பு வழங்குவதையும் நாம் பார்த்தோம். கீழே தள்ளுவது போன்றவற்றை கூட முடிந்தளவு தவிர்த்து விடுங்கள். ஒரு சில பேரை கீழே தள்ளுவதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. எழுந்து செல்ல மறுப்பவர்களை, விமர்சனப்பட்ட இருக்கிற நிலையில் இருப்பவர்களை வலுக்கட்டாயமாக கையில இழுத்து கீழே தள்ளக்கூடிய நிலையிலும் அவர்களுக்கு ஒரு சில காயங்கள் ஏற்பட்டு நம்மால் பார்க்க முடிந்தது. அதையும் தவிர்க்க வேண்டும். அவர்கள் அறவழிகளை போராடி இருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் நியாயமானது. இவ்வளவு நாளாக அமைதியாக போராடிய ஒருவர்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் பொழுது அவர்களுக்கு காயம் ஏற்படுதோ, வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுவதையோ நீங்கள் தவிர்க்க வேண்டும். அவர்கள் மீது எந்த சூழ்நிலையிலும் தாக்குதல்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று உயரதிகாரி ஸ்ரீதர் ஒளிபெருக்கையிலே பேசியதை நம்மால் பார்த்து முடிந்தது. ஆனால் இந்த போராட்ட குழுவினுடைய அந்த அதிருப்தியின்மை, அந்த அதிருப்தியை நோக்கிய ஒரு தீர்வை இங்க இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி உறுதி செய்ய போகிறது என்பதை பொறுத்துத்தான் இது அமைதியான முறையில் இவர்கள் வெளியேற்றப்பட போகிறார்களா அல்லது வலுக்கட்டாயமான பிரயோகிப்பதன் மூலமாகத்தான் இங்கே இருந்து போராட்ட குழுவை வெளியேற்ற முடியுமா என்பதை தீர்மானிக்க முடியும். விவேக், ஏற்கனவே நமது செய்தியாளர் பேசும் பொழுது கடும் பணியினை முன்னிட்டு இன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் இன்றைக்கு கல்லூரிகள் வழக்கம் போல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை அங்கு தற்போது அதிகம் உள்ளதா? எந்த தரப்பினர் அதிக அளவில் அங்கு இருக்கிறார்கள்? பொதுவாக இளைஞர்கள் தான் கண்ணுக்கு தெரிந்த வரையில் மிக அதிகமாக இருக்கிறார்கள் சுவரந்தினி. நேற்று அதற்கு முந்தைய தினங்களில் பார்த்தோம் என்றால் மிக அதிக அளவில் குடும்பமாக இங்கே போராட்டத்திற்கு வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் நேற்று இரவு ஒரு 11 மணி அளவில் இருந்தே அந்த கூட்டமானது மிக கணிசமாக குறைய தொடங்கியது. இந்த மொத்த போராட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 வகையான கூட்டங்கள் தான் இங்கு மொத்தமாக இருந்தன. ஒன்று, நிலையாக ஒரே இடத்தில் அமர்ந்து கோஷங்களை எழுப்புவது, கோரிக்கைகளை வைப்பது, தங்களுடைய நிபந்தனைகளை இங்கே அரசாங்கத்திற்கு கொடுப்பது, அதன் மூலமாக எந்த சூழ்நிலையும் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரையில் நாங்கள் இருந்து கலந்து செய்ய மாட்டோம் என்று உறுதியாக இருந்த ஒரு கூட்டம். இன்னொரு தரப்பினர் இங்கே தொடர்ச்சியாக வெளிப்பகுதிகளில் இருந்து வந்து கொண்டே இருந்த மக்கள், வெளியிலிருந்து பல்வேறு பகுதிகளில் ஒரு டைனமிக் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இயக்க ரீதியில் மக்கள் இயக்கமாக வந்து கொண்டே இருந்த மக்கள். நேற்று அந்த மக்களுடைய இயக்கமானது பெருமளவில் குறைந்து விட்டது. அந்த மக்கள் இயக்கம் தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்த லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் தான் இங்கே போராட்ட குழுவில் இருந்த நிலையாக இருந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரணாக இருந்தார்கள். லட்சக்கணக்கில் அவர்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் இந்த போராட்டம் ஒரு கொண்டாட்ட ரீதியாக அணுகப்பட்ட போராட்டமாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான மனித திரளை இங்கே கொண்ட போராட்டமாகவும் மாறிக்கொண்டே இருந்தது. நேற்று அந்த வந்து கொண்டே இருக்கக்கூடிய எப்பொழுதும் இயக்கத்திலேயே மூமெண்டிலேயே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைந்ததன் விளைவாக இன்றைக்கு இந்த நிலைத்த போராட்ட குழுவினர், அதாவது ஒரே இடத்தில் நிலையாக அமர்ந்து போராட்டம் செய்யக்கூடிய குழுவினர் அவர்கள் மட்டுமே நின்று இருக்கிறார்கள். அதிலும் பிரதானமாக இளைஞர்கள் 20 to 27 வயதுக்குள் நம்மால் ஒரு பார்வையில் கணித்தார்கள், அப்படி கணிக்கலாம். 20 to 27 வயதுள்ள இளைஞர்களே மிக அதிகமாக இருக்கிறார்கள். போராட்டத்தை ஒருங்கிணைப்பவர்கள், போராட்டத்தை வழிநடத்துபவர்கள், ஒலிபெருக்கியாளர்களுக்கான அறிவிப்பை வழங்குபவர்கள், பெரும்பாலானவர்கள் எல்லோரும் வெளியூரிலிருந்து வந்தவர்கள், சென்னையில் இருப்பவர்கள் என இந்த வயதை சேர்ந்தவர்கள் தான். இதை தாண்டி மற்ற வயதினரும் பெண்களும் ஓரளவு இருக்கவே செய்கிறார்கள். நேற்று ஒரு இரவு இந்த போராட்ட குழுவை பொறுத்து நம்மால் ஒரு காட்சியை பார்க்க முடிந்தது. ஆங்காங்கே அந்த 3 இடங்களில் நாம் முன்னாடி குறிப்பிட்டபடி 3 இடங்களில் இந்த போராட்ட குழு அமர்ந்திருந்தார்கள். அங்கேயே படுத்து அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் பெண்கள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள். ஆனாலும் கூட
இளைஞர்கள் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. காலையில் ஒரு காவல்துறையினர் இங்கே வர தொடங்கிவிட்டனர். காவல்துறையினுடைய ஆதிக்கமும் காவல்துறையினுடைய எண்ணிக்கை அதிகமாக குவிக்கப்படுகிறது என்ற தகவல் தெரிந்தவுடைய ஒரு பதற்ற சூழ்நிலையானது உருவானது. அந்த பதற்ற சூழ்நிலைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் மெல்ல கலைந்ததை நம்மால் பார்க்க முடியுது. ஒரு சிலர் ஏற்கனவே இங்கே இருந்த பெண்கள் கூட கலைந்து சென்றதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. ஆனால் நிலைத்து இங்கேயே இருப்பவர்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்று வலியுறுத்திக் கொண்டிருப்பவர்கள் கருப்பு சட்டையோடு இங்கே வந்து அமர்ந்து ஒரு இதுதான் எங்கள் கோரிக்கை என்று அவர்கள் முடிவெடுத்துக் கொண்ட ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் மட்டுமே என்று சொல்ல முடியும். விவேக், தற்போது அங்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தின் சட்ட முன்வடிவு நகல் வந்து அங்கே இருக்கிற போராட்டக்காரர்களிடம் அளிக்கப்படுவதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது அவரிடம் வழங்கப்படுகிறதா? தற்போது அது பற்றி உங்களுக்கு ஆலோசனை நடத்துகிறார்களா? தகவல்களை பதிவு செய்யுங்க. சட்ட முன்வடிவு சட்ட வரைவு குறித்து நேற்று மதியமே அங்க மாநில ஜல்லிக்கட்டு பேரவையை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருந்தது. அந்த மாநில பேரவை தலைவராக இருக்கக்கூடிய ராஜசேகர் தன்னிடம் முன்வரை இருப்பதாகவும், ஆனால் நாளைதான் அந்த சட்ட முன்வடிவானது சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதால் அதை நம்மால் இப்போது வெளியிட முடியாது என்று சொல்லியிருந்தார். இந்த சூழலை தற்போது அகற்றிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அது சட்ட முன்வடிவு கொடுப்பதற்கான சூழல் இங்கே இல்லை என்றுதான் நம்மால் கணிக்க முடிகிறது. நேரடியாக தற்பொழுது விவேகானந்தர் இல்லத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய கூட்டத்தை கலைக்கக்கூடிய பணிகள், அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் முன்னமே சொன்னபடி தந்தை பெரியார் மாளிகைக்கு முன்பாக அமர்ந்திருந்த கூட்டத்தினரை எப்படி கலைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போல நாலாபக்கமும் சூழ்ந்து காவல்துறை பணியாளர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஒளிபெருக்கிகளின் வழியாக அவர்களுக்கு அறிவிப்புகளையும் எச்சரிக்கைகளையும் அறிவுரைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரித்திகா, விவேக், தற்போது அங்கு போராட்டக்காரர்கள் அமர்ந்திருப்பதை நாம் காட்சிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது காவல்துறையினர் எந்தெந்த பகுதிகளூடாக இந்த போராட்டக்காரர்கள் வெளியேற்றி வருகிறார்கள்? தற்போது இந்த போராட்டக்காரர்களின் கருத்து என்னவாக இருக்கிறது குறித்து? போராட்டக்காரர்களுடைய கருத்து என்பது அவர்கள் ஒரு மிக உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள், ஒரு ஆற்றாமையில் இருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எங்களுடைய போராட்டம் இன்னும் முழுமையாக வெற்றியடையவில்லை. எங்களுக்கான கோரிக்கையை நாங்கள் உங்களுக்கு சேர்த்துத்தான் கேட்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது எங்களை ஏன் இப்படி அப்புறப்படுத்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை இந்த நாலாவதும் சூழ்ந்து அவர்கள் வெளியேற்ற பொழுது சாலையிலே அவர்கள் நீங்கள் இங்கிருந்து கலைந்து செல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய பகுதியை நோக்கி செல்லுங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள் ஒழிய அவர்களை வாகனங்களில் ஏற்றுவதோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அழைத்து சென்று அங்கு விடுவதோ அப்படியான சூழலை இதுவரை நம்மால் பார்க்க முடியவில்லை. பொதுவாக இங்கிருந்து ஒரு கூட்டத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த கூட்டத்திலே இருந்து பிரித்தெடுத்து வெளியிலே அனுப்பி விடுகிறார்கள், சாலைகளுக்கு கொண்டு போய் விடுகிறார்கள், இங்கிருந்து செல்லுங்கள் என்று அகற்றுகிறார்கள். சாலைகளுக்கு சென்ற நபர்கள் மீண்டும் சுற்றி வந்து அந்த கூட்டத்திலேயே அமர்ந்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களை விரட்ட வேண்டும். தொடர்ச்சியாக ஒரு முறை அந்த கூட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நபர் மீண்டும் கூட்டத்திற்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை துரத்த வேண்டும் என்கிற நோக்கில் இங்கே அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரித்திகா, விவேக், இரவு முழுவதும் அங்கிருந்த போராட்டக்காரர்கள் தற்போது 6 மணி அளவில் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மேலும் போராட்டக்காரர்கள் அங்கு வருகை தருகிறார்களா? அவர்களை தடுப்பதற்காக மெரினா கடற்கரைக்கு வரும் வழிகளில் தடுப்பு ஏதேனும் வைக்கப்பட்டுள்ளதா? அது குறித்த விவரங்கள் என்ன? இந்த மைய பகுதியிலே இருக்கக்கூடிய விவேகானந்தர் இல்லம், அதனுடைய காமராஜர் சாலை, அந்த பகுதியில் முழுக்காக தற்பொழுது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் போக்குவரத்தை பொறுத்தவரைக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை எந்த விதமான தடையும் விதிக்கப்படவில்லை. தற்பொழுது கிட்டத்தட்ட முழுக்கவே காவல்துறை பணியாளர்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் இங்கே இந்த காமராஜர் சாலையினுடைய முக்கிய இணைப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த வெளிப்பகுதியில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த சாலைக்கு அடைவதற்கான வழியாக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலையாக இருக்கட்டும், அல்லது பாரதி சாலையாக இருக்கட்டும், அல்லது ராயப்பேட்டையில் பீட்டர் சாலையாக இருக்கட்டும், இந்த புறமாக கலங்கரை விளக்கு பகுதியிலிருந்து பட்டினப்பாக்கம் பகுதியிலிருந்து வரக்கூடிய சாலைகளாக இருக்கட்டும், அங்கே முன்னரே குறிப்பிட்ட காவல்துறை ஆய்வாளர்கள் மூலமாக கண்காணிப்பு பணிகள் செய்யப்பட்டு அந்த வழியாக இந்த போராட்டமானது அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாரும் மேற்கொண்டு உள்ளே வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. இங்கே வந்திருந்த இணை ஆணையர்கள் அதற்கான உத்தரவை நாம் கண்முன்னரே வழங்கி இருந்தார்கள். இந்தந்த இடத்திற்கு இத்தனை பேரை அனுப்பி வையுங்கள், முன்கூட்டிய ஏற்பாடுகள் இப்படி இருக்க வேண்டும் என்கிற அறிவுரைகளை அவர்கள் வழங்கியதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிந்தது. தற்பொழுது மேலதிகமான மிக மிக அதிகமான அளவிலான காவல்துறை பணியாளர்கள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவு போராட்ட குழுவினருடைய எண்ணிக்கை இருக்கிறதோ அதற்கு நிகராக அதற்கு நிகரான அளவிலான அதுக்கு நிகரான அளவிலான காவல்துறை பணியாளர்கள் இங்கே குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தராக அந்த அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காவல்துறை பணியாளர்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரியினுடைய உத்தரவின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக அவர்கள் மெரினா கடற்கரைக்குள் அனுப்பப்படுகிறார்கள். காமராஜர் சாலைகளில் இருந்து அந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை பணியாளர்கள் எல்லோரும் வெவ்வேறு பகுதிகளின் வழியாக அந்த மெரினா கடற்கரைக்குள் நுழைகிறார்கள்.
இதை நம்மால் பார்க்க முடிகிறது வித்யா. விவேக், இன்று அதிகாலை முதலே அங்கு மெரினாவில் இருக்கும் போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 5000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு கூடி போராட்டக்காரர்களை அதிகாலை முதலே அங்கு வெளியேற்றி வருவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அங்கு வந்து காலையில் டிசி பாலகிருஷ்ணன் பேசும்போது அதாவது உங்களிடையே அதாவது கருப்பாடுகள் அங்கு இருக்கிறது எனவும் அதனால் காவல்துறை அதற்கு வந்து உடன்படாது எனவும் ஆகவே உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது, நீங்கள் கலந்து செல்லுங்கள் என்றும் அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சிலரை குண்டுகட்டாக வலுக்கட்டாயமாக போலீசார் வெளியேற்றினர். சில போராட்டக்காரர்கள் வெளியேறாமல் அங்கு அமர்ந்திருக்கும் காட்சிகளை நாம் தொடர்ந்து அங்கு பார்க்கக்கூடியதாகவே இருந்தது. தொடர்ந்து அங்கு போராட்டக்காரர்கள் குழந்தைகள், பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் அங்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தற்போது நாம் காட்சிகளூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போலீசார் வந்து அங்கிருக்கும் போராட்டக்காரர்களை ஒவ்வொருவராக வெளியேற்றி வருகிறார்கள். இன்று பள்ளி கல்லூரிகள் ஆரம்பித்திருப்பதாலும் இதனையொட்டியும் இன்று கலைந்து போகுமாறும் போலீசார் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இன்று அதிகாலை முதலே காவல்துறையினர் அறிவிக்கை மூலமாகவும் வெளியிட்டனர். அதன் பின்னர் அங்கு வந்து காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாகவும் அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தனர். இதனை அடுத்து அங்கிருக்கிற போராட்டக்காரர்கள் கலைந்து செல்ல முடியாது, ஒரு நாள் கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரியிருந்தனர். ஆனாலும் போலீசார் அதற்கு மறுப்பு தெரிவித்து போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறும் இன்று சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான நிரந்தர தீர்வு வரும் என்றும் ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள்.